பிரைஸலோட எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைய தியானம் வந்து பார்த்தீங்கன்னா 85 வயசான ஒரு முதியோரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்க முடியறதில்ல. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி இவர் வந்து உயிரோட இருக்கணும் அப்படின்னா இவருக்கு ரெகுலராக வென்டிலேட்டர் வைக்கணும். ஸோ வென்டிலேட்டர் வைக்கணும்னா ஒரு நாளைக்கு 5000லேருந்து 8000 ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொல்லி டாக்டர் சொன்னனால அவர் அந்த நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கிறாரு, தியானித்திருக்கிறார். 85 வருஷமாக நான் எப்படி வந்து சுவாசித்தேன், யார் இந்த காற்றை கொடுத்தா, இந்த காற்று இருந்தனால தானே நான் 85 வயசு வரைக்கும் இருந்தேன்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது ஸோ அதற்கான பதில் அந்த இடத்துல கிடைச்சது. அவர் தியானிச்சார், அங்கே ஒரு விடுதலை கிடைச்சது. இதை தான் நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 150 அதிகாரத்தின் 6வது வசனத்தில் சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள் சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் விடுதலை பெற்றார். இன்னைக்கு நல்லா இருக்கிறார். ஏன்னா நானும் மூச்சு விட முடியாம தவிச்ச போது இதை யோசிச்சு பார்த்தேன். நீங்களும் தியானிங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.